ஏப்ரல் 6 உசிதம். உன்னதற்கே நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாய் பெற்று என் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன். 2 சாமுவேல் 24:24. பஸ்கா பண்டிகைக்கு 2 தினங்களுக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட 2 தியாக காணிக்கைகளை குறித்து சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். மத்தேயு 26:2. கொடுத்த இருவருமே பெண்களாவர். கடைசியாய் தனக்கிருந்த 2 காசுகளை கொடுத்துவிட்ட விதவை ஒருத்தி. மார்க் 12:41. தன்னிடமிருந்த விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் மீது கொட்டிவிட்ட பெண்மணி அடுத்தவள். மத்தேயு 26:6-13. இவ்விரு செயல்களையும் இயேசு வெகுவாய் பாராட்டினார். அழியாத படிப்பினை ஒன்று இங்கு உண்டு. இந்த 2 பெண்களும் தங்கள் எதிர்காலத்தை விட ஆண்டவரை பெரிதாக கருதினர். அவ்விதவை ஏற்கனவே வறுமையில் இருந்தவள். ஆனால் தனக்குள்ளதையெல்லாம் அவள் போட்டுவிட்டாள். தனது எதிர்காலத்திற்காய் தேவனை முழுவதுமாய் நம்பி தனக்குள்ளதை முழுவதுமாய் கொடுத்து விட்டாள். வெறுமனே தசம பாகத்தை அல்ல, தைலத்தை பொறுத்தவரை அது ஓராண்டுக்குரிய சராசரி கூலியாகும். அவளது குடும்பத்தில் அது ஒரு பரம்பரை சொத்தாகவோ அல்லது அவளுக்கு வரும் மணமகனுக்கு பரிசளிக்கவோ வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அந்த தைல புட்டியை திறந்து விட்டால் முழு மனத்துடன் அத்தைலத்தை ஒரு முறைதான் அனுபவிக்க முடியும். அவளுக்கோ அவளது ஆண்டவர் அவளது எதிர்காலத்திலும் சிறந்தவர். இந்த செயலை இயேசு உடனே அகில உலக நற்செய்தி பணியோடு இணைத்தது எத்தனை ஆச்சரியம்! இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவள் நினைவாக கூறப்படும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:13. அகில உலக நற்செய்தி பணியில் உண்மையான நாட்டம் கொண்டோர் எவரும் பழைய ஏற்பாட்டு தசமபாக மனப்பான்மையிலிருந்து வெளிவந்தே ஆக வேண்டும். நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் உபாத்தியாய் மட்டுமே நியமிக்கப்பட்டது. கலாத்தியர் 3:24. அதாவது சிறு பிள்ளைகளை பத்திரமாய் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போய் அக்கம் பக்கம் சிதறல்களுக்கு பாதுகாத்து கவனமாய் வீட்டுக்கு திரும்ப கூட்டி வரும் வழித்துணை என்ற கிரேக்க பழக்கமே இங்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த பாலர் அல்லது துவக்க பள்ளி நிலையிலிருந்து என்றுதான் வளர்ந்து முதிர்ச்சி அடைவோமோ? துக்ககரமாக அதே நாளில் அவள் இயேசுவின் மீது தைலத்தை ஊற்றியதை அடுத்து உடனே யூதாஸ்காரியோத் பிரதான ஆசாரியரிடம் சென்று தனது ஆண்டவரை 30 காசுகளுக்கு விற்று போட்டான். மத்தேயு 26:13. அந்த பெண்மணிக்கு அவளது ஆண்டவர் ஓராண்டு சம்பாத்தியத்தை விட விரும்பப்படத்தக்கவராயிருந்தார். யூதாசிற்கோ 1 மாத ஊழியமே அவனது ஆண்டவரை விட பெரிதாக தெரிந்தது. நீங்கள் எந்த வகையரா? கொடுப்பேன் கையை கடிக்கும் வரை கொடுத்து கொண்டே இருப்பேன்.